கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை நீதிமொழிகள் 1 அதிகாரம் 4 வசனம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். ஆம் தேவச்சனங்களே, ஜெப நேர குடும்பத்தாரே, ப்ரேயர் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கே இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை வேதத்தில் இருக்கிற ஜீவ வார்த்தைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். வீட்டில் ஞானம் இல்லாமல் இருக்கிறேன் பிரதர், என்னால் ஒன்றும் செய்ய முடியல. நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை. நான் சபைக்கு போகணும்னு நினைக்கிறேன், முடியலை. பிரியமாய் வாழணும், எல்லாருக்கும் பிரியமாய் வாழணும், கணவருக்கு பிரியமாய் வாழணும், பிள்ளைகளுக்கு நேசமாய் வாழணும், குடும்பத்தாருக்கு பிரியமாய் வாழணும், தேவனுக்கு பிரியமாய் வாழணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய பேதத்தனம், என்னுடைய அறிவில்லாமை என்னை தேவனை விட்டு தூரம் போக்குதுன்னு யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தைகள் உங்களை பேதைகளுக்கு வினாவாக இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளுடைய பேதத்தன்மை நமக்கு உண்டு, அறியாமை நமக்கு உண்டு. வாலிபருக்கு பாருங்கள், அறிவை கொடுக்குது. ஏன் அறிவை கொடுக்குது? ஏன்னா அறிவில்லாத தன்மை நிறையா உண்டு. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பாருங்கள், புதிய புதிய கடைகள். இதெல்லாம் யார் திறந்து கொண்டு இருக்கிறா? இன்ஜினியரிங் முடித்த பிள்ளைகள் இன்றைக்கி அதை திறந்து கொண்டு இருக்கிறாங்க. பல டிகிரிஸ் முடித்தவர்கள் இன்றைக்கி பிஸ்னஸ் தான் ப்ராஃபிட்னு திறந்து கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ வெபினார்லாம் படிச்சுட்டு வந்து ஆன்லைனில் அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா திறக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அதை பூட்டிடுவாங்க. 5 லட்ச ரூபா ஒரு பிஸ்னஸுக்கு போடுவாங்க, அடுத்தது 8 லட்ச ரூபா போடுவாங்க. இப்படி ஒன்று ஒன்றா போட்டு எல்லா பிஸ்னஸும் தொடங்குது போட்டுது. எதை செய்யணும் என்ற ஞானம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இது வாலிபர்களுக்கு அறிவை கொடுக்கும். வேத வசனம் ஒரு வாலிபனுக்குள்ளே போயிட்டுனா தவறான சிந்தைகள் வராது. தேவனுக்கு பிரியமில்லாதது நீங்கள் தொடங்க மாட்டீங்க. தேவனுக்கு பிரியமில்லாதது தொடங்கும் பொழுதே வசனம் உங்களுக்குள்ள ரிங்காரமிடும், சத்தமிடும். இது டிராஃபிக் போஸ்ட்டில் உள்ள சிவப்பு கலர் லைட்டு, மஞ்சள் கலர் லைட்டு, ஒரு பச்சை கலர் லைட்டை போல வேத வசனம் உங்கள் இருதயத்தில் அபாய விளக்குகளை எரிய பண்ணும். நீ ஆபத்தின் விளிம்பில் இருக்கிற, இன்னும் கொஞ்ச நாள் பெரிய ஆபத்து வந்து விடும். இல்லை, நீ ஆபத்தின் விளிம்பில் இல்லை என்று பச்சை விளக்கும் சிவப்பு விளக்கும் அழகாக காட்டுகிறது போல வேத வசனம் உங்களுக்குள்ளே போயிட்டுனா உங்களுக்கு இது வெளிச்சத்தை கொடுக்கும். தேவச்சனமே, இதை யாரு கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க விரும்புகிறார். இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஞானம்தான் செல்வத்தை காட்டிலும் உயர்ந்தது. வீடு கட்டலையேன்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற சகோதரியே, சகோதரா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானம் வீடை காட்டிலும் சிறந்தது. கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வைக்கும், உங்கள் தேவைகளை சந்திக்க வைக்கும். பிள்ளைக்காக ஜெபித்துட்டு இருக்கிறீங்களா? திருமணம் ஆகணும், என்னுடைய மகனுக்கு நல்ல மருமகள் கிடைக்கும்னு ஜெபிக்கிறீங்களா? வீடு இல்லைன்னு பயத்தில் இருக்கிறீங்களா? ஜெபியுங்கள், கர்த்தர் ஏற்ற துணையை தருவார். ஒரே நாளில் கடனை வாங்கி வீடு கட்டி ஆயுசு நாளெல்லாம் கடனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜெபியுங்கள், கர்த்தர் ஞானத்தை தந்திருக்கிறார். ஏற்ற வேலையில் எப்படி பேசணும், எதை செய்யணும் எல்லாம் தருவார். இல்லை என்றால் வீடை கட்டக்கூடிய ஞானத்தை தருவார், பணத்தை தருவார். அவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது பேதைகளுக்கு வினாவை கொடுக்கிறது, வாலிபருக்கு அறிவை கொடுக்கிறது, விவேகத்தை கொடுக்கிறது. எது? இந்த கர்த்தருடைய வார்த்தை. எல்லாரும் கண்களை மூடலாமா? அந்த வார்த்தையை தான் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். தேவ ஜனங்களே, நம்மளுடைய அறியாமை நம்மளை கொல்லும். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அந்த அறிவில்லாமை நம்மளை கொல்லக்கூடாது. நம்ம நல்லா ஜெபிக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த அறிவு நம்மளை பாதுகாக்கும், ஆபத்திலிருந்து விலக்கி பாதுகாக்கும், உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும். அநேகர் இன்னைக்கு ஆபத்தில் விழுகிறது காரணம் என்ன? ஞானமில்லாத தன்மை. பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு போய் 5 லட்சம் 10 லட்சம்னு சொல்லி கொடுத்து ஏமாந்து கொண்டு இருக்கிறாங்க. கடன் வாங்கி கொடுக்கிறார்கள், அவர்கள் தராமல் ஓடி போகிறார்கள். ஞானம் இருந்திருந்தால், கர்த்தருடைய வார்த்தை உணர்த்தி இருந்தால், ஆவியானவர் உணர்த்தி இருந்தால் நீங்கள் தப்பிச்சிருப்பீங்களே. இன்னைக்கு அநேகர் மாட்டியிருக்கிறார்களே. எல்லாரும் ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் ஞானம் இல்லாததுனால வீழ்ந்து போகிறோம், பலவீனப்பட்டு போகிறோம், எங்களை பலப்படுத்துங்க ராஜா. எங்கள் குடும்பத்தை பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை சுற்றிலும் பாதுகாப்பை தாரும், எங்கள் குடும்பத்தை சுற்றிலும் பாதுகாப்பை தாரும், ஆவியினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா பிரயர் டைம் குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம ஜெப நேரம் என்ற புதிய சேனல் தொடங்கியிருக்கிறோம். இந்த சேனலில் இந்த வருஷத்தின் கடைசியில் நம்ம வசனத்தை எல்லாம் தியானிக்க போகிறோம். இருதயத்தை கொண்டு போகிறோம். புதிய சேனலாக்கும். அந்த சேனலில் தான் ஆண்டவருடைய திட்டத்தின்படி வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிற நிகழ்ச்சி அதில் நடக்க போகுது. அதில் அநேக வார்த்தைகள் வசனங்களை நம்ம இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே தியானிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டு ஃபுல்லாக நம்ம அதை வாசிக்க போகிறோம். தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அதிகாலையில் துதி இருக்கும். இன்னும் நம்ம அதில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் ஒரே ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க என்ன செய்யுங்க, கீழே போய் அந்த வீடியோவை பாருங்கள். அதிகாலையிலே ஒரு 1000 துதி ஏறெடுக்க அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். காட் பிளஸ் யூ. கீழே உள்ள லிங்கோ இல்லைனா கடைசியில் வரக்கூடிய எண்டு வீடியோலையோ அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்கப்படும். கிளிக் பண்ணி பாருங்கள். காட் பிளஸ் யூ.